வணக்கம். மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி சமையல் குறிப்புகளை பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு குறிப்பு பார்த்திங்கன்னா, மீன் பாத்திரத்தில் மீன் வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மீன் சமைச்ச பிறகு. அதனால் கொஞ்சம் சீயக்காத்தூளையும் புளியும் சேர்த்து பாத்திரத்தை சேர்த்து நம்ம துவக்கும்போது மீன் வாசம் அந்தளவுக்கு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, ரவா தோசை தயாரிக்கும் போது நம்ம கொஞ்சம் நைட்டே ஊற வச்சிடணும். ரவாயை தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா காலையில் பார்த்திங்கன்னா தோசை வாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் சுட்டிங்கன்னா சூப்பரான மொறு தோசை கிடைக்கும். அடுத்து பன்னீர் துண்டு பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் தண்ணீர் மூழ்கும்படி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வினிகரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறமா எடுத்து நீங்கள் சமைக்கலாம். வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதை நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி தக்காளி சட்னியோடு சேர்க்கும்போது தக்காளி சட்னி நல்ல ஒரு கமகம வாசத்தோடு இருக்கும். முந்திரி, பாதாம், கசகசா போன்றவங்களை அரைப்பறதுக்கு முன்பு கொஞ்சம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் அரைப்படும். அதே போல் அடைக்கி அரைக்கும்போது கொஞ்சமாக பரங்கிக்காய் கீற்று போல் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதுவுமே அடைக்கி ஒரு நல்ல ஒரு சுவையும் நல்ல சாஃப்டாகவும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.